சந்தா வசூலிப்பதற்கு ஆதாரம் உள்ளதா? பள்ளி வாயில்களை மிக பெரிதாக கட்டி வைத்து அவற்றை நிர்வகிப்பதற்கு பல ஆயிரம் ரூபாய்களை சந்தாவாக வசூலிக்கலாமா என்று ஒரு அருமையான கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது. சந்தா என்பது மாதாந்தம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வழங்க வேண்டும் என ஒரு தொகையை நிர்ணயித்து ஒவ்வொரு மஸ்ஜித் நிர்வாகமும் அதன் எல்லைக்குட்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரிடமிருந்தும் பெறப்படுகின்ற பணம். இதனை மாதாந்த சந்தா என குறிப்பிடப்படுகின்றது. எந்த விதிவிலக்கும் இல்லாமல் ஒவ்வொருவரிடமிருந்தும் இந்த பணம் வசூலிக்கப்படுகின்றது. அரபு நாடுகளின் மஸ்ஜிதுகளை பற்றி அவற்றிலும் இவை காணப்படுகின்றதா என்பது பற்றி எமக்கு தெரியாது. அவர்களிடம் பெரும் பணமும் இருக்கின்றது. ஆனால் பொருளாதாரத்தில் வாய்ப்பு வசதிகளில் குறைந்த நாடுகளாகிய நாம் வாழுகின்ற இலங்கை உட்பட இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது போன்ற நாடுகளிலே ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இவ்வாறு கண்டிப்பான ஒரு தொகை மாதாந்தம் சந்தா எனும் பெயரிலே வசூலிக்கப்படுகின்றது. இவ்வாறு வசூலிக்கப்படுகின்ற இந்த சந்தாவை செலுத்தாத குடும்பத்தினருக்கு அந்த நிர்வாகம் மார்க்க ரீதியிலான சந்தா செலுத்தாதவர்களின் திருமண வைபவங்களை நிக்காகை நடாத்தி வைப்பது, அல்லது அந்த குடும்பத்தில் எவரேனும் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவிற்கான இஸ்லாமிய காரியங்களை நிறைவேற்றுவது, இவற்றிற்கு கடந்த காலத்தில் செலுத்தாத அந்த சந்தாவை செலுத்தினால் மட்டுமே எமது நிர்வாகத்தில் உள்ள உலமாக்களை அந்த மார்க்க காரியங்களை செய்வதற்கு அனுமதி வழங்குவோம் என்று நிபந்தனை கூட இடப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதுவரை சந்தா செலுத்தாதவர்களிடம் சந்தாவை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அது பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அளவு மோசமான இந்த சந்தா நடைமுறைமை இதற்கு இஸ்லாத்திலே ஆதாரம் இருக்கின்றதா என கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இன்று மிக பெரும்பாலான மஸ்ஜிதுகள் அதன் தேவைகளை தாண்டி இஸ்லாம் விரும்பாத அந்த மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பதிலும் உலகின்பால் ஆர்வமூட்டுகின்ற பல்வேறு அலங்கார பொருட்களை மஸ்ஜிதிலே குவிப்பதுமாக இன்றைய மஸ்ஜிதுகள் நிர்வகிக்கப்படுகின்றன. இங்கே இரண்டு விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழுகின்ற போது மனதை கவர்கின்ற விடயங்கள் தொழுமிடத்தில் இருக்கக்கூடாது என்பது நபியின் ஒரு சுன்னாவாகும். அதே நேரத்தில் நபியின் காலத்திலே நபியுடைய மஸ்ஜிதில் அதற்கு தேவையான வெளிச்சத்தை தரக்கூடிய விளக்குகள் கூட பற்ற வைக்க முடியாத நிலையில் தான் நபியுடைய மஸ்ஜித் காணப்பட்டது. நாய் போன்ற விலங்குகள் மஸ்ஜிதுக்கு உள்ளே நுழைந்து சிறுநீர் கழிக்காத விதத்திலே அதன் வாயில்களை தடுக்கும் அளவிற்கு வசதி இல்லாத நிலையில் நபியுடைய மஸ்ஜித் இருந்திருக்கின்றது. ஹதீஸ்களிலே நாம் காணலாம். இவ்வளவு வறுமைப்பட்ட நிலையில் அந்த நபியுடைய மஸ்ஜிதிலே அவற்றை அலங்காரம் செய்வதற்கும் வரம்பு மீறி தவறான வழியிலே செலவு செய்வதற்கும் நபி அவர்கள் ஒருபோதும் நபி தோழர்களை வலியுறுத்தி சந்தா வசூல் செய்தது கிடையாது. நபியுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பதை சமூகம் அறிந்திருந்தாலும் அந்த சுன்னா ஹதீஸ்களிலே சஹீஹான ஹதீஸில் எப்படி இருக்கின்றது என்ற புரிதலில் இருந்து மிக தூரமானவர்களாகத்தான் எமது சமூகம் இருக்கின்றது. குறிப்பாக சமூகத்தின் உலமாக்கள் ஒவ்வொரு விடயத்திலும் சமூகத்தை எப்படி வழிநடாத்த வேண்டும் என்பதை நபியின் சுன்னாவில் இருந்து தெளிவுபடுத்த வேண்டும். இங்கே நாம் குறிப்பிட்ட விடயம், அதாவது நபியின் மஸ்ஜித் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டது, அந்த மஸ்ஜிதின் எல்லைக்குட்பட்ட ஒவ்வொருவரிடமிருந்தும் கட்டாயமாக சந்தா வசூலிக்கப்பட்டதா, அல்லது மார்க்கத்தை பின்பற்றுவதிலே ஆர்வமூட்டி அதனை பின்பற்றுவதற்கு எந்தவிதமான கட்டாயமாக பணம் இருந்துதான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் கூறுவதில்லை என்ற அந்த சிறப்பம்சம் மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா? இல்லை என்பதற்கு தெளிவான சான்றுதான் இந்த சந்தா வசூல் முறைமை.
வரம்பு மீறிய பல செலவுகளும் அலங்கார பொருட்களிலே செலவிடுகின்ற நிலைமையும் மஸ்ஜிதுகளிலே காணப்படுகின்றது. நாம் மேலே சொன்னவாறு கண்டிப்பாக ஒவ்வொரு மஸ்ஜிதும் அதனை சார்ந்தவர்களிடம் கட்டாய வசூலிப்பு நடாத்தப்படுகின்றது. இப்போது இங்கே நாம் ஒரு அல் குர்ஆன் வசனத்தையும் இது பற்றி எமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஹதீஸையும் மட்டும் நாம் நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொருவரும் இவற்றிலே கவனம் செலுத்தி நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த நேர்வழியில் நாம் பயணிக்கின்றோமா, அல்லது நேர்வழி என நினைத்து ஒரு தவறான பாதையில் பயணிக்கின்றோமா என்பதை சிந்திப்பதற்கு தூண்டுவதாக இந்த விடயம் அமைகின்றது. மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பதற்குரிய தகுதியை அல்லாஹ் 9வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் கூறுகின்றான். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்ப வேண்டும் என்பதை கூறுகின்றான். அதனை அனைவரும் நாம் நம்புகின்றோம். அதேபோன்று முக்கியமான விடயம் ஐவேளை தொழுகையை தொடராக தொழுவதன் மூலம் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதேபோன்று அந்த ஜக்காத் என்பது வசதி படைத்தவர்கள் கண்டிப்பாக அவற்றிலே எந்த அளவு செலுத்த வேண்டும் என்பதை அறிந்து கட்டாயம் அதனை செலுத்த வேண்டும். இறுதியாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாதவர்கள் இவர்கள்தான் மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு தகுதி உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே குர்ஆன் சுன்னாவில் உள்ள சட்டத்தை யாருக்குமே அஞ்சாது அந்த உண்மையை வெளிப்படையாக கூறி அதனை செயற்படுத்துபவர்கள்தான் மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளாக இருக்க முடியும். இப்போது இந்த எல்லா மஸ்ஜிதுகளிலும் இடம்பெறுகின்ற கட்டாய வசூலிப்பு முறைமை, அதனை செலுத்தாவிட்டால் மார்க்க விடயங்களிலே அவர்களது காரியங்களை செய்யாமல் இருப்பது, இது இஸ்லாத்திற்கு முரணான முற்றிலும் ஜாஹிலிய ஒரு அறிவீனமான விடயம் என்பதை உலமாக்கள் ஏன் சிந்திக்கவில்லை? சஹீஹ் புகாரியிலே 1936வது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. ஒரு பெரும் தவறை செய்துவிட்ட ஒரு சஹாபி நபியிடம் வருகின்றார்கள். நோன்பு பிடித்த நிலையிலே மனைவியுடன் உடலுறவு கொண்டு விட்டேன், எனவே நான் அழிந்து விட்டேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு அடிமையை விடுதலை செய்ய முடியுமா என கேட்டபோது முடியாது என கூறுகின்றார். அடுத்த தீர்வு தொடராக 2 மாதங்கள் நோன்பு பிடிக்க முடியுமா என கேட்டபோது அதுவும் முடியாது என கூறுகின்றார். இதற்குரிய 3வது குற்றப்பரிகாரம் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியுமா என்றால் அதுவும் முடியாது என கூறிவிடுகின்றார். சிறிது நேரம் கழித்து முஸ்லிம்களுடைய நபியுடைய அந்த பைத்துல் மாலுக்கு ஒரு ஈத்தம்பழ கூடை வருகின்றது. குற்றம் செய்துவிட்டு பரிகாரம் செலுத்த வேண்டிய அந்த ஏழை மனிதரை அழைத்து, இதனை கொண்டாவது நீர் மக்களுக்கு சதகா செய்வீராக என்று பைத்துல் மாலிலிருந்து குற்றம் செய்த அந்த ஏழைக்கு கொடுக்கப்படுகின்றது. இதனை ஏழைகளுக்கு பகிர்ந்து அளிப்பாயாக என கூறிய போது, என்னை விட மிகப்பெரிய ஏழை இந்த ஊரிலே யார்தான் இருக்கின்றார் என்று கூட கூறிவிடுகின்றார். இப்போது கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்த நபி அவர்கள், அப்படி என்றால் உனது வீட்டாருக்கே அதனை உண்ணக் கொடு என்று சட்டம் கூறுகின்றார்கள். இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு கட்டாயம் பணம் தர வேண்டும் என்று நபி அவர்கள் கூறினார்களா? குற்றம் செய்துவிட்டு பணத்தை செலவழிக்க வேண்டியவர் வசதி இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு பணம் இருக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது என்பதை உணர்த்தும் ரீதியிலே வசதி குறைந்த அந்த முஸ்லிமுக்கு பைத்துல் மாலிலிருந்து இத்தம்பளத்தை கொடுத்து அதனை கூட உனது வீட்டாருக்கே கொண்டு போய் உண்ணக் கொடு என்று இஸ்லாம் கூறுகின்றதா? எனவே சுருக்கமாக மிக தெளிவாக கட்டாய வசூலிப்பு முறைமை இது இஸ்லாத்திற்கு நேர் முரணானது. இது ஜாஹிலிய முறைமையாகும். அல்லாஹ்வை பயப்படுகின்ற மஸ்ஜித் நிர்வாகிகள் ஒருபோதும் இதனை செய்ய மாட்டார்கள். நபியுடைய மஸ்ஜிதிற்கு அவ்வளவு பெரிய தேவை இருந்தும் கூட கட்டாயமாக கண்டிப்பாக முஸ்லிம்களிடமிருந்து கட்டாய வசூல் நபி அவர்கள் ஒருபோதும் செய்யவில்லை. எனவே இந்த இன்றைய கால சந்தா வசூலிப்பு முறைமை, அதிலே காட்டப்படுகின்ற மிக உச்சபட்ச இறுக்கமான நிலைப்பாடு, இது முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு அல்ல, நபியுடைய சுன்னா அல்ல, சுன்னாவிற்கு முரணான இஸ்லாத்திற்கு முரணான
சமூகங்களிடமிருந்து பழக்கப்பட்ட ஒரு பழக்கமாகும். நேர்வழியில் இருக்கின்றவர்கள் உடனடியாக இதனை மாற்ற வேண்டும். நேர்வழியில் உள்ளவர்கள் இப்படி மஸ்ஜிதுகளில் இருந்து கட்டாய வசூலிப்பு முறைமை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்பதை மேலே நாம் சொன்ன குர்ஆன் வசனமும் கூறுகின்றது, நபியுடைய சுன்னாவும் கூறுகின்றது.